மார்ச் 8 உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் சர்வதேச மகளிர் தினம். ஆனால் இது வெறும் வாழ்த்து நாள் அல்ல, இது ஒரு போராட்டத்தின் நினைவு நாள். பெண்கள் உரிமைக்காக, சமத்துவத்திற்காக, மனித கௌரவத்திற்காக எழுந்த வரலாற்றின் நாளாகும். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தொழில்துறை வளர்ச்சியுடன் உலகின் பல நகரங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்தனர். ஆனால் அவர்கள் எதிர்கொண்டது நீண்ட நேர உழைப்பு, குறைந்த சம்பளம், பாதுகாப்பற்ற பணியிடங்கள் மற்றும் அரசியல் உரிமைகளின் மறுப்பு. இந்த அநீதிக்கு எதிராக பெண்கள் தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு எழுந்தனர். 1910ஆம் ஆண்டு டென்மார்க்கின் கோப்பன்ஹேகனில் நடைபெற்ற சோசலிச பெண்கள் மாநாட்டில் ஜெர்மன் மார்க்சிய போராளி கிளாரா செட்கின் உலகளாவிய மகளிர் தினத்தை முன்மொழிந்தார். அதன் பின்னர் 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் பிரெட் அண்ட் பீஸ், உணவும் அமைதியும் என்ற கோஷத்துடன் பெண்கள் தொழிலாளர்கள் தொடங்கிய போராட்டம் வரலாற்றை மாற்றியது. அந்த போராட்டமே ரஷ்ய புரட்சிக்கான தீப்பொறியாக மாறியது. அதன் பிறகு மார்ச் 8 உலகம் முழுவதும் பெண்களின் உரிமைகள், தொழிலாளர் சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கான நாளாக நிலை பெற்றது. பின்னர் 1975ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இதனை அதிகாரப்பூர்வமாக உலகளாவிய நாளாக அங்கீகரித்தது. இன்று ஒரு நூற்றாண்டுக்கு மேலான இந்த வரலாறு நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. பெண்களின் உரிமைகள் என்பது ஒரு தனிப்பட்ட கேள்வி அல்ல, அது சமூக நீதியின் அடிப்படை பிரச்சனை. இந்த ஆண்டிற்கான சர்வதேச மகளிர் தினத்தின் உலகளாவிய துணைப்பொருள் ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் வுமன் அண்ட் கேர்ள்ஸ். இலங்கையிலும் பெண்களின் பங்களிப்பு சமூகத்தின் உயிர் நாடியாக உள்ளது. நாட்டின் மக்கள் தொகையில் 52% பெண்கள். அவர்கள் குடும்பங்களிலும் தொழிற்துறைகளிலும் கல்வி, சுகாதாரம், சேவை மற்றும் வெளிநாட்டு தொழில்களிலும் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது மகளிர் தின செய்தியில் பெண்கள் பெரும் இரக்கத்துக்குரியவர்கள் அல்ல என்றும், அறிவும் படைப்பாற்றலும் கொண்ட சமூக பங்காளிகள் என்றும் வலியுறுத்துகிறார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கையின் கீழ் பெண்களை நாட்டின் அபிவிருத்தியில் செயல்திறன் மிக்க பங்காளிகளாக உருவாக்குவதே இலக்காகும் என அவர் குறிப்பிட்டார். பெண்களின் பாதுகாப்பு, அரசியல் பிரதிநிதித்துவம், ஊட்டச்சத்து, இனப்பெருக்க, ஆரோக்கியம் மற்றும் மனநல மேம்பாட்டுக்கான திட்டங்களையும் அரசு முன்னெடுத்து வருகிறது. பிரதமர் டாக்டர் அரிணி அமரசூரிய தனது செய்தியில் பெண்கள் மேற்கொள்ளும் ஊதியம் பெறாத பராமரிப்பு உழைப்பை சமூகமும் பொருளாதாரமும் அங்கீகரிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறார். பெண்கள் வெறும் குடும்ப பொறுப்புகளை சுமப்பவர்களாக அல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காளிகளாக மதிக்கப்பட வேண்டும் என அவர் கூறுகிறார். அதேபோல் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் இந்த ஆண்டுக்கான தேசிய தொனிப்பொருளாக பெண்களின் தலைமைத்துவம், செழிப்பான தேசத்தின் பெருமை என்பதை முன்னிறுத்துகிறார். பெண்களின் தலைமைத்துவத்தை வளர்த்தால் மட்டுமே சமமான சமூகத்தை உருவாக்க முடியும் என அவர் வலியுறுத்துகிறார். மார்ச் 8 நமக்கு நினைவூட்டுவது ஒரு முக்கியமான செய்தி. பெண்களின் சமத்துவம் என்பது எதிர்காலத்தின் இலக்கு அல்ல, அது இன்றே ஆரம்பிக்க வேண்டிய பொறுப்பு. பெண் அச்சமின்றி வாழக்கூடிய சமூகமும், அவளது உழைப்பிற்கு உரிய மதிப்பும் கிடைக்கும் பொருளாதாரமும், அவளது குரல் சமமாக கேட்கப்படும் அரசியலும், அதுவே ஒரு உண்மையான ஜனநாயகத்தின் அடையாளம். இந்த மகளிர் தினம் போராட்டத்தின் வரலாறை நினைவு கூர்ந்து சமத்துவத்தின் எதிர்காலத்தை உருவாக்கும் உறுதிமொழியாக மாறட்டும்.